வணக்கம் நண்பர்களே, நான் பெருமாள் காரைக்குடியிலிருந்து. இன்றைக்கி ஒரு புதிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த அப்ளிகேஷன் எதற்காக அப்படின்னா, நம்ம டைம் சொல்கிறதுக்காக. ஏற்கனவே சேத டைம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அது இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் 9, 10 போன்ற வெர்ஷன்ஸுக்கு இது சப்போர்ட் பண்ணுறதில்ல. நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணாலும் கொஞ்சம் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஒர்க் ஆகாது, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தான் இது. இதனுடைய பெயர் என்னென்னா ஸ்பீக்கிங் கிளாக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இதை பயன்படுத்தி எப்படி நம்ம செட்டிங்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்ற விவரங்களை உங்களுக்கு தர இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம், அதை நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கிங் கிளாக் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கிங் கிளாக் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பெரும்பாலான ஆப்ஸில் வந்து செட்டிங்ஸ் தனியாகவே இருக்கும். இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து மேலே வந்துடும். நம்ம அந்த இன்டர்ஃபேஸ், அதாவது ஆப் இன்டர்ஃபேஸில் மேலேயே செட்டிங்ஸ் வந்துடும். அதனால் நம்ம செட்டிங்ஸை தனியாக தேடி போக தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் நமக்கு அக்சசபிளான ஒரு அப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் டைம் செட்டிங்ஸ். எனேபிள் நோட்டிஃபிகேஷன் வந்து சுவிட்ச் ஆனில் இருக்குது. இது ஆனில் இருந்தாலே அந்த உள்ளே போனவுடனே அந்த டைம் சொல்லும். இப்போ கரண்ட் டைம் என்னவோ அதை சொல்லுது. இதை வந்து ஆனில் வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஸ்டார்ட் டைம், அது வந்து 7 AM இருக்குது, காலையில் 7 மணி இருக்குது. இதுக்குள்ளே போய் நம்ம ஒவ்வொரு டைமாக இருக்கும், நம்ம போய் நம்ம அந்த டைம் ஸ்டார்ட் டைம் வந்து மாற்றிக்கணும். ஸ்டார்ட் டைம்ன்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்ம செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சொல்கிற டைம். ஸ்டார்ட் டைம்ன்றது ஃபஸ்ட்டு சொல்கிறது, அந்த டைம்லேருந்து ஆரம்பிக்கிறது இந்த அப்ளிகேஷன். இது ஸ்டார்ட் டைம். அடுத்து எண்ட் டைம் 11 PM இருக்குது. இதுவும் வந்து நம்ம உள்ளே போய் நம்ம மாற்றிக்கலாம். எண்ட் டைம் வந்து நமக்கு 12 AM வச்சுக்கலாம், அல்லது 1 AM வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் டைமில் போனோம்னா நம்ம 7 AM இருக்குது, நம்ம 6 AM வச்சுக்கலாம், 5 AM அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்வல் 20 minutes. இன்டர்வல் வந்து நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். நம்ம இன்டர்வல் அப்படின்றது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை டைம் சொல்லணும். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், இது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டைம் அந்த நம்ம செட் பண்ண டைமில் டைம் சொல்லும். இது வந்து டே ஆஃப் த வீக், சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட்டுறலாம். அடுத்து ஆப்ரேஷன் மோடு வந்து ரிங்டோன் மோட். அதாவது இந்த ஆப் வந்து வேலை செய்கிறது ரிங்டோன் மோடில் வந்து வேலை செய்யுது. அதாவது அந்த டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும், அதான் வந்து ரிங்டோன் மோடு மாதிரி அதில் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஃபியூச்சர் செட்டிங்ஸ். நோட்டிஃபிகேஷனில் உள்ள செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணலாம்ன்றது அடுத்த செட்டிங்ஸு. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்து டிங் டாங் இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம செட்டிங்ஸில் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் சவுண்டு, அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுக்கு சவுண்ட் இருக்கும். அது ஒவ்வொரு சவுண்டாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம மொபைலில் உள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டை இது எடுத்துக்குது. அதாவது டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு வந்துட்டு தான் சொல்லும். அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் டிங் டாங் வந்து ரேடியோ பட்டன் செக். இது நான் வந்து டிங் டாங் செக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நிறையா சவுண்ட் இருக்கும். அது வந்து என்ன சவுண்ட் வேணுமோ அதை நம்ம டிக் பண்ணிக்கிட்டோம்னா டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சவுண்டு கொடுத்துட்டு டைம் சொல்லும். இது அன்செக்கில் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிட்டேன்ல, அப்போ வந்து இந்த ஒரு சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, இந்த சவுண்டு வந்துட்டு டைம் சொல்லும். ஸோ இதுதான், இதில் மாதிரி நிறையா சவுண்ட் இருக்குது. நம்ம எது வேணாலும் போய் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேக்கு. ஸ்பீக்கிங் ஆன் சுவிட்ச் ஆன், ஸ்பீக் நோட்டிஃபிகேஷன் ஆன் ரிங்டோன் மோட். இது வந்து ஆனில் இருக்குது. ரிங்டோன் மோட் வந்து நம்ம ஆனில் தான் வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த டோன் வர்றதுக்காக நம்ம ஆனில் வச்சுக்கணும். இப்போ உள்ள டைம் வந்து AM PMல இருக்கணும் அப்படின்றது செக்கில் இருக்குது. ஏன்னா ஏஎம் பிஎம்மில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது செக்கில் வச்சுருக்கோம்.
Date of day checkbox uncheck. Speak the date of day at the start time. அடுத்து டேட் அட் டைம் ஸ்பீக் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்குது. இது வந்து நம்ம டெய்லி வந்து காலையில் ஸ்டார்ட் டைம் என் டைம் வந்து சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது வந்து தேவையில்லை அப்படின்றாக்கா அன்செக்கில் இருக்குது. Battery level checkbox check speed battery life every 3 hours. பேட்ரி லெவல் செக் பாக்ஸ் செக்ஸ் 3 hours கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட்டரியுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்றது சொல்லும். இதை நம்ம செக்கில் வச்சுக்கிட்டா தான் சொல்லும், இல்லைன்னா டைம் மட்டும் தான் சொல்லும், பேட்டரி சொல்லாது. அதில் செக்கில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அன்செக்கில் வச்சுக்கலாம். டைம் சொல்லிவிட்டு பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றத சொல்லும். அதுக்கான செட்டிங்ஸ் இது. Vibration checkbox check vibrate notifications and ringtone mode. வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் செக் பாக்ஸ் செக்கில் இருக்குது. வைப்ரேஷன் ரிங்டோன் மோட் இது வந்து என்னென்னா நமக்கு அந்த ரிங்டோன் மோடு வர்றதுக்கு முன்னாடி வைப்ரேஷன் வந்துட்டு ரிங்டோன் மோடு வந்துட்டு அதுக்கப்புறம் டைம் சொல்லும். அதுக்காக இது செக்கில் இருக்குது. Blinking flashlight checkbox uncheck flashlight blinking notification. பிளிங்கிங் ஃப்ளாஷ் லைட் இது வந்து என்னென்னா அன்செக்கில் நான் வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ் லைட் வரும். அது தேவைன்னா நமக்கு தேவையில்லை, லோ விஷன் பீப்புளுக்கு தேவைப்படும். அது வேணும்னா வச்சுக்கலாம் செக்கில், இல்லைன்னா அன்செக்கில் வச்சுக்கலாம். Calling checkbox uncheck notify by vibration during a call. காலிங் செக் பாக்ஸ் அன்செக்ஸ் டியூரிங் கால். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை செக் பண்ணி வச்சோம்னா லாங் வைப்ரேட் வரும். நம்ம எந்த டைம் இன்டர்வல் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டைம் வரும்பொழுது லாங் டைம் வைப்ரேஷன் வரும். இது வந்து தேவையில்லைன்னா அன்செக் பண்ணி வச்சுக்கலாம். நான் அன்செக் பண்ணி வச்சுருக்கேன். Sound and speech settings. அடுத்து சவுண்ட் அண்ட் ஸ்பீச் செட்டிங்ஸ். அடுத்த செட்டிங்ஸ் Volume mixer channel notification. வால்யூம் மிக்சர் சேனல் நோட்டிஃபிகேஷன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருந்துட்டு போகுது. Volume. அடுத்தது வால்யூம். Slider position 100. ஸ்லைடர் 100%ல் இருக்குது. இது வந்து முழுக்க இந்த வால்யூம் என்று இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. இது நம்ம 100% வச்சோம்னா நல்லா சவுண்டாக சொல்லும். மற்றபடி டாக் பேக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் உரியக்கூடிய வால்யூம். Speech engine Google text to speech engine. அடுத்து ஸ்பீச் என்ஜின் நான் வந்து கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போனோம்னா நம்ம என்னென்ன டிடிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது பூரா வரும். ஆட்டோ டிடிஎஸ், கமாண்ட்ரி, இது மாதிரி என்னென்ன நம்ம வச்சுருக்கோமோ அது பூரா வரும். அது என்ன வேணுமோ நம்ம இங்கே செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த நம்ம என்ன டிடிஎஸ் செக் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் டைம் சொல்லும், அந்த வாய்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்கோம். Speech language system language. ஸ்பீச் லாங்குவேஜ் சிஸ்டம் லாங்குவேஜ். Google TTS voices voice 6. இது வந்து கூகுள் டிடிஎஸ் வாய்ஸ் 6. அதாவது கூகுள் டிடிஎஸில் நிறைய வாய்ஸஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இங்கே வச்சுக்கலாம். நான் வந்து கூகுள் டிடிஎஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இங்கே காமிக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கூகுள் டிடிஎஸ் செக் பண்ணி வைக்காமல் ஸ்பீக் வச்சுருந்தீங்கன்னா இது காமிக்காது. ஸோ இந்த செட்டிங்ஸ் இது. Speech rate. அடுத்து ஸ்பீச் ரேட். Slider position 22. நான் 22 வச்சுருக்கேன். இதுவும் வந்து முழுக்க இந்த அப்ளிகேஷனுக்குரிய ஸ்பீச் ரேட் தான். உங்களுக்கு இதில் டாக் பேக்கில் வந்து ஸ்பீச் ரேட் மாறாது. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ டாக் பேக் செட்டிங்ஸில் அதான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்குரிய செட்டிங்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்பீச் ரேட். இதில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். Voice data voice stat download. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்து வாய்ஸ் டேட் டவுன்லோட். இதில் வந்து வாய்ஸ் டேட்டா நான் சொன்னல ஏற்கனவே கூகுள் வாய்ஸ் வந்து இங்கே நம்ம Google Assistant. இங்கே நம்ம Your phone's mobile data is turned off, so I can't help you with that at the moment. சரி, இங்கே வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். Space. Google Assistant. Speaking clock. அடுத்தது Voice data voice stat download. Text to speech settings. அடுத்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங். இங்கேயும் நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி செட்டிங்ஸில் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே நம்ம போய் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ இங்கேயும் வச்சுக்கலாம். Other settings. அடுத்து அதர் செட்டிங்ஸு. Install Samsung TTS. இந்த இடத்துல இன்ஸ்டால் சாம்சங் டிடிஎஸ் வந்து நம்ம இங்கேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாம்சங் டிடிஎஸ் இல்லாட்டா. Install Google TTS. அடுத்து இன்ஸ்டால் கூகுள் டிடிஎஸ். இங்கேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கூகுள் டிடிஎஸ் இல்லாட்டா. Improved accuracy checkbox uncheck use when there is frequent notification delay on some devices. இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. Reset settings. அடுத்து ரீசெட் செட்டிங்ஸ். ரீசெட் செட்டிங்ஸ்ன்றது நம்ம சப்போஸ் செட்டிங்ஸ்லாம் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்படி செட்டிங்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே வந்துடும். App information. அடுத்து ஆப் இன்ஃபர்மேஷன். ஆப்பை பற்றின தகவல் இங்கே இருக்கும். Other apps. அடுத்து அதர் ஆப்ஸ். இது வந்து ப்ளே ஸ்டோருக்கு போகும். அதை கிளிக் பண்ணோம்னா வேறு இவங்க என்னென்ன ஆப் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு அதர் ஆப்ஸ். Ratings and reviews. அடுத்து ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ். இங்கே ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இங்கே கொடுத்துக்கலாம். Share this app. ஷேர் திஸ் ஆப். இந்த ஆப் இந்த கிளிக் பண்ணோம்னா வாட்ஸ்அப்பு, ஜிமெயில், டெலிகிராம் இது மாதிரியான ஆப்புக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. Send feedback. சென்ட் ஃபீட்பேக். நம்ம உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அனுப்பணும்னா இதில் போய் அனுப்பிக்கலாம். Pre-listen button. அடுத்து ப்ரீ லிசன் பட்டன். இந்த இடத்துல இது என்னென்னா நம்ம முழுக்க நம்ம எல்லாமே செட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, இன்டர்வல், டைம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த வாய்ஸோடு சேர்த்து ரிங்டோனும் சேர்த்து 7 டைம் சொல்லும். இப்போ பாருங்கள். 8:56 p.m. Send feedback. Pre-listen button. 8:56 p.m. ஸோ இப்போ சொல்லிடுச்சு. நான் ப்ரீ லிசன் கொடுத்தவொடனே இது வந்து சொல்லிடுச்சு. இதில் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்ணியிருக்க வாய்ஸு நோட்டிஃபிகேஷன்லாம் சரியா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை விட்டு வெளியில் வர்றதுக்கு திரும்ப பேக் கொடுத்தோம்னா அப்படின்னு கேட்குது. குயிட் பட்டன் கொடுத்தோம்னா வெளியில் வந்துடும். தேங்க்யூ வெரி மச். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விவரங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.